ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் இன்டர்வியூவே இல்லாமல் டைரெக்டாக ஜாப் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ அதோட வேக்கன்சி பற்றி பார்த்தோம் அப்படின்னா 2000+ வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதோட சேலரி டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா 56,000 மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்பி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் நோட்டிஃபிகேஷன் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 734ல் 20/5/2026 அன்னைக்கு இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சிடிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவே இல்லாமல் டேரெக்டாக எக்ஸாம் எழுதி நம்ம இந்த ஒர்க்குக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன டேட்ஸ் இது முக்கியமானது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்க்கலாமா? நோட்டிஃபிகேஷன் வந்து டேட் பார்த்தீங்க அப்படின்னா 20/5/2026. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா 27/5, அதாவது 27 மே மாதத்துலேருந்து இது வந்து ஆரம்பிச்சாச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 25/6 ஜூன் 25 நைட்டு 11:59 வரைக்கும் வந்து இந்த லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது 29/6 1/7 வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஆனால் அப்போ அப்ளை பண்ண முடியாது. ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம், எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஓகே, இது நான் இன்டர்வியூ போஸ்ட். அதனால் இதில் என்ன இருக்கும், எக்ஸாமினேஷன் இருக்கும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும், ஆப்டிடியூடு, அதே மாதிரி மென்டல் எபிலிட்டி, இது எல்லாமே வந்து பேப்பர் 1 வர சப்ஜெக்ட்ஸு. பேப்பர் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி ஜுவாலஜி, பாட்னி, ஆர்கியாலஜி, ஆர்கிடெக்சர், பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரியில் டிகிரி, சிவில் இன்ஜினியரிங், இது எல்லாருமே வந்து பேப்பர் 2ல் வரும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல் இது மட்டும் கிடையாது, இன்னமும் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அண்ட் இதுக்கான டேட் அண்ட் டைம், எக்ஸாமோட டேட் அண்ட் டைம் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. ஸோ வில் பி அனௌன்ஸ்ட் லேட்டர் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் டேட் மட்டும் தான் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அந்த பேப்பர் 2ல் இன்னமும் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னென்னா பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஜியாலஜி, ஹார்டிகல்ச்சர், லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஃபார்மசி, ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேக்ஸ் பிஜி டிகிரி, டிரான்ஸ்லேஷன், ட்ராவல் அண்ட் டூரிசம், விஷுவல் கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய வந்து இந்த பேப்பர் 2ல் வந்து அடங்குது. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது பேஸ் பண்ணி இந்த பேப்பர் 2க்கான உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? சரி, ஓகே. என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு, என்னென்ன வேக்கன்சி, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் பார்த்த வரைக்கும் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், இது எந்த டிபார்ட்மெண்ட்டு கீழே வரும் அப்படின்றத நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஜியாலஜி அண்ட் மைனிங்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்ஜினியரிங்கில் இருக்குது. நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ட்ரக் இன்ஸ்பெக்டர் வந்து ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழே வருவாங்க. ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் வந்து ஹார்டிகல்ச்சரில் வருவாங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்து ஹைவேஸில் வருவாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐடி, அசிஸ்டன்ட் மேனேஜர் சிவில், எலக்ட்ரிக்கல், அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து நம்மளுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனில் வந்து செக் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியணும், எனக்கு இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ போஸ்ட்டு இவ்வளோ வேக்கன்சிஸில் இருக்குது தெரியணும் அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். பேஜ் நம்பர் 3 and 4 வந்து இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் அதில் இருக்குதுன்னு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸில் 461 வேக்கன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷனில் நிறைய போஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்க போஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ 1 by 1 வந்து நம்மளால் இவ்வளோ டிலே பண்ணி சொல்ல முடியாது. ஸோ பேஜ் நம்பர் 9லேருந்து பேஜ் நம்பர் 15 வரைக்குமே இந்த குவாலிஃபிகேஷன் இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான்.
ஸோ அதுவும் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அது வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வந்து ட்ரைவில் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படின்றது கிளியராக கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும். பேசிக்காக பார்த்தீங்கன்னா டிகிரி இல்லைனா வந்து பிஜி டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் அந்த மாதிரி பேசிக்காக கேட்குறாங்க. வேணால் 10th முடிச்சிருக்கணும், அதுதான் வந்து இதில் பேசிக். ஓகேங்களா? ஏன்னா வந்து நம்மளுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th தான் கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக 10th முடித்து டிகிரியை வச்சுருக்கோங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, பேப்பர் 1 பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்பாங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும், மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளோ நம்ம எடுக்கணும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்ட் அதர் தென் டிரான்ஸ்லேட்டர் இல்லாமல் மற்ற எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 10th பேசிக்ஸில் கேட்குறாங்க. 100 கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மார்க் 150. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கேட்டகரிஸ்க்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து 60 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் தான் கொஷின்ஸில் இருக்கும். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆரில் எழுதுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆரில் இருக்கும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் தானே. ஸோ அது வந்து டிகிரி இல்லைனா பிஜி டிகிரி பேசிஸில் வரும். 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 300 மார்க்ஸு 3 ஹவர்ஸில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து டிரான்ஸ்லேட்டர் மட்டும் இல்லாமல் மீதி எல்லா போஸ்ட்டுக்கான பேசிக்ஸ். ஓகேங்களா? எப்படி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றதுக்கான சிலபஸ். அண்ட் பேப்பர் 2 சப்ஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜியாலஜியில் வந்து பிஜி டிகிரி இங்கிலீஷில் இருக்கும். என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு அதை கேட்போம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. ஸோ அதையும் நீங்கள் வந்து கிளியராக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னென்ன போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நான் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து இப்போ ஒருத்தவங்க வீடியோ பார்க்குறாங்க, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது இதில் நம்ம சொன்னோம் அப்படின்னா புரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்க சொல்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு செக் பண்ணி செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர், கெமிஸ்ட்ரி இது எல்லாமே அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் மேனேஜர் ஆர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஜூனியர் கெமிஸ்ட்ரிக்கு வரும். டிரான்ஸ்லேட்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் செப்பரேட்டான ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதே தான் பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மட்டும் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. டிகிரி டைப்பில் அவங்க கேட்பாங்க. 2.5 ஹவர்ஸ் வந்து இருக்கும். மொத்தமாக 100 கொஷின்ஸ், அதாவது 100 மார்க்ஸ்க்கு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 100 ருபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் சில பேருக்கு வந்து எக்ஸப்ஷன் வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைம்ஸ் எழுதுறது வந்து ஃப்ரீயாக வரும், மற்ற எல்லாமே நம்ம ஃபீஸ் கட்டி தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எக்ஸப்ஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸப்ஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் பணம் கட்டி தான் நீங்கள் இது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, எல்லாமே முடிஞ்சிச்சு. எப்படி நான் அப்ளை பண்ணுறது, அதுவும் இதில் சொல்லிடுவீங்களா அப்படின்னா டியூரேஷன் அதிகமாக போகிறதுனால இதில் முடியல. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன். இல்லை எனக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் வீடியோ எனக்கு வந்து போடுங்க ப்ளீஸ் சொன்னீங்க அப்படின்னா, ஃபுல் வீடியோ வேணும்னா வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அதை போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.